தேனி மாவட்டம் சின்னமனூர் நேரடி அரசு கொள்முதல் நிலையத்தில் மத்திய குழுவினர் நேரில் ஆய்வு செய்து மாதிரிகளை எடுத்துச் சென்றனர். நெல்லின் ஈரப்பத அளவை 17% 22% உயர்த்த வேண்டும் என்ற தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாட்டில் பல இடங்களில் மத்திய குழு ஆய்வு செய்து வருகிறது. இந்த முதல் குறுவை சாகுபடியில் ஏற்கனவே நம்ம டெல்டா மாவட்டத்தில் ப்ளஸ் நம்ம மாதிரி மாவட்டத்தில் நிறையா மழை பெஞ்சதுனால ஒவ்வொரு வருஷம் அந்த கொஞ்சம் நம்ம மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக ஆகுது. ஸோ டிபிசி ஓப்பன் பண்ணும்போது நிறைய பேர் இந்த மாதிரி டிமாண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி அதிகமாக அலோவ் பண்ணாங்க. அதுக்கான சென்ட்ரல் டீம் இன்றைக்கி விசிட் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கிற எஃப்சிஐயோட மெம்பர்ஸ் இருக்காங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் டிஎன்சிஎஸ்சி மூலமாக அனைத்து சில திருச்சி, கடலூர் அந்த மாதிரி மாவட்டத்தில் விசிட் பண்ணி கடைசியில் நம்ம மதுரை அண்ட் தேனி மாவட்டம் வரைக்கும் அவங்க இன்றைக்கி 3 சாம்பிள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்களுடைய நோக்கம் என்ன இருக்கே, எல்லாருமே அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இது எடுக்கணும். ஒரே ஏரியாவில் எடுக்காமல், ஒரே ஃபார்மர்ஸில் எடுக்காமல், டிபிசியில் இருக்கிறது வெவ்வேறு ஃபார்மேட்லேருந்து வாங்கி அந்த நெல்லெல்லாம் நம்ம அவங்க சாம்பிள் எடுத்துகிட்டு 3 சாம்பிள் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் அது டெஸ்ட் பண்ணிவிட்டு அது எவ்வளோ மாய்ஸ்சர் கண்டென்ட் அந்த மாதிரி அலோவ் பண்ணலாம் அந்த அளவுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கைட்லைன்ஸ் பிரகாரம் அவங்க கண்டிப்பாக அது கவர்மெண்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. இது வரைக்கும் இவ்வளோ தான் நமக்கு நியூஸ் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லா மாவட்டத்தில் அவங்க விசிட் பண்ணிவிட்டு சென்னை போயிட்டு அங்கே மீட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ரொம்ப லேட் ஆனதுனால இன்றைக்கி நைட்டு வரைக்கும் சென்னை பார்த்துட்டு போய்க்கலாம். பட் இப்படியும் எல்லா இடத்துல அதுக்கு நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இது கண்டினியூஸ் ப்ராசஸ் இருக்குது. அந்த எல்லா இடத்துல இந்த ஏரியாவில் 4 டிபிசி ஓப்பன் பண்ண சொன்னாங்க. ஸோ தீபாவளிக்கு முன்னாடி மழை பெஞ்சு உடனடியாக நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா விவசாயம் எல்லாமே ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் நம்ம ரிக்வெஸ்ட் இருக்குது, எங்கெங்கே ஹார்வெஸ்ட் ஆகிருக்கு உடனடியாக நீங்கள் அந்த டிபிசிக்கு நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். சில ஃபார்மர்ஸ் கிட்டே பேசும்போது அவங்க சொன்னாங்க அடங்கல் இதெல்லாம் வாங்கும்போது கொஞ்சம் லேட் ஆகுது. அனைவருக்கும் நம்ம சொல்லி வச்சுருக்கோம், அதெல்லாம் லேட் பண்ணாதீங்க, கண்டிப்பாக அவங்களெல்லாம் ஹெல்ப் பண்ணிவிட்டு உடனடியாக அந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க டிபிசியில் பதிவு பண்ணிவிட்டு இது வைக்கலாம். ஸோ அவங்க ஒன்றும் ஒப்பீனியன் சொல்லலைங்க. அவங்க ஜஸ்ட்டு இன்ஸ்பெக்ஷன் மட்டும் பண்ணிவிட்டு, இன்ஸ்பெக்ஷன் கூட இல்லை, இன்ஸ்பெக்ஷனில் ஒன்லி அந்த குவாலிட்டி கூட பார்க்கலைங்க. தே ஆர் டேக்கிங் ஜஸ்ட் சாம்பிள் எடுத்துகிட்டு மாய்ஸ்சரில் பார்த்துட்டு லேபில் டெஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணுவாங்க. அவங்களோட இதில் FSSAI அவங்களும் வந்திருக்காங்க, ஃபுட் கார்ப்பரேஷன் இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க, டிஎன்சிஎஸ்சிலேருந்து வந்திருக்காங்க. அந்த டீமோடவே விசிட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் அவங்க அதோட உத்தரவு